Hello friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா கம்மி அளவு பூ வச்சு தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சாதாரணமா பூ கட்டற மெத்தட்ல தான் கட்டி எடுக்க போறோம். அதுக்காக பூ கட்டற நூல்ல ஒண்ணே கிரீன் கலர் நூல் போட்டுக்கங்க, அப்படி இல்லனா ஒயிட் கலர் நூல் போட்டுக்கங்க. இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழ ஒரு பூ எடுத்து வச்சிட்டு கீழ் பக்கமா ஒரு சுத்திட்டு நாட் போடுறதுக்காக பாருங்க. அந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை மடிச்சிக்கலாம். ஆள்காட்டி விரல் அந்த ரெண்டு விரல் அப்படியே கீழ் பக்கமா ஒரு சுத்தி நாட் போட்டுறலாம். அவ்வளவுதான் பாருங்க. பூ கட்டுறதுல இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்த கண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. அடுத்த கண்ணி எடுத்து வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் வச்ச கண்ணிக்கும் ரெண்டாவது வச்ச கண்ணிக்கும் சென்டர்ல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே நம்ம உருட்டி கட்டாம சென்டர்ல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே கீழ் பக்கமா ஒரு சுத்தி ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கண்ணி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா கட்டி காமிக்கிறேன். ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக. அப்புறமா ஸ்பீடா கட்டிக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு கட்டிக்கங்க. அடுத்த கண்ணி பாருங்க. இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கலாம். கீழ் பக்கமாக வச்ச இடத்துல இருந்தே கீழ் பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். நம்ம நெருக்கிக்க வேண்டாம் பூவை. இந்த மாதிரி கேப்பாகவே இருக்கட்டும். பாருங்க எவ்வளோ கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப்பாகவே இருக்கட்டும். கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம் பாருங்க. சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் மேலே இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ கேப் விட்டே கட்டிக்கங்க. அடுத்தடுத்து பாருங்க இதே மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புதுசா பூ கட்டுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டே கட்டிக்கலாம் பாருங்க. இதே மாதிரி நல்லா நீளமா கட்டிக்கலாம். இந்த பூ நான் எடுத்து வச்சிருக்கிற பூ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெருக்கமா கட்டி எடுக்கும் போதே ஒரு அரை முழத்துல இருந்து 3/4 முழம் வரைக்கும் இருக்கும். நான் இந்த மாதிரி கேப் விட்டு கட்டும் போது 1.5 முழம் வரைக்கும் கிடைக்கும். சாதாரணமா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல பூ கட்டி வச்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்கே தலை நிறைய பூ இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃபீலா இருக்கும். நம்ம இந்த மெத்தட்ல மற்ற பூக்கள்ல ரெடி பண்றதை விட இந்த மாதிரி கேப் விட்டு கட்டுறதை விட குண்டு மல்லியில கட்டி வச்சுக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்குமே கேப் விட்டே கட்டிக்கலாம். எங்கேயும் நெருக்கி கட்ட வேண்டாம். நம்ம கிரீன் கலர் நூல்லையோ இல்லை ஒயிட் கலர் நூல்லையோ கட்டி வச்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நான் இன்னைக்கு ஒரு 1.5 முழம் அளவுக்கு கட்டிக்கிட்டேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு 2 முழமோ 3 முழமோ உங்களுக்கு தேவையான அளவு உங்க ஜடையோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கட்டி எடுத்துக்காங்க. அவ்வளோதான். கட்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். சேஃப்டி பின்ல பாருங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு 5ஆ மடிச்சு வச்சுக்க போறேன். நம்ம இது 2ஆ 3ஆ மடிக்கிறத விட 5ஆ ஸ்டார்டிங்கே 5ஆ மடிச்சு வச்சுக்கும் போது தான் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து ஒரு அரை ஜான் அளவுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கிறேன். ஏன்னா 1.5 முழம் தானே கட்டியிருக்கிறேன், அதனால இவ்வளோ நீளத்துக்கு தான் வரும். இதே நம்ம வந்து ஒரு 2 முழம் 3 முழம்லாம் கட்டினோம்னா நம்ம இதை நான் அரை ஜான் அளவுக்கு மடிச்சிருக்கிறேன் இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு ஜான் அளவு இல்லைன்னா ஒரு அரை முழம் அளவுக்கு நல்லா நீளமாக வரும். ஸ்டார்டிங் வந்து 5ஆ மடிச்சு வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் 6ஆ மடிச்சு வச்சுக்கலாம், இல்லைனா 7ஆ மடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போறீங்கன்னா தலை நிறைய பூ வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லூஸாக விட்டு கட்டும் போது இந்த மாதிரி சேஃப்டி பின்ல போட்டுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி கோர்த்தெல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா இந்த சேஃப்டி பின்குள்ளே போட்டோம்னா போதும். இந்த மாதிரி நம்ம ஹேரில் வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஏர் பின் குத்தி கூட வச்சுக்கலாம். அந்த பின்னு மேலே ஏர் பின் குத்தி கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மெத்தடில் ஸ்டார்டிங்லேயே 5ஆ மடித்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அரை ஜான் அளவு தான் எடுத்துருக்கிறேன். எல்லா பூவுமே அரை ஜான் அளவுக்கு மடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதே வந்து நீங்கள் நீளமாக கூட மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் வச்சுட்டு போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜடை பின்னி வச்சுக்கும் போது நம்ம இந்த மெத்தடில் வைக்கும் போதே நெருக்கமாக கட்டி பூ வைக்கிறத விட இந்த மாதிரி லூஸாக கட்டி வைக்கும்போது பார்க்கறதுக்கு கேப் விட்டு கட்டி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.